ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் ரவா தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன் நான். அதே கப் அளவில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்க 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எடுத்து வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் அதுல சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மூடியை போட்டு 1/2 hour வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. இதுல நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு தோசை தவா எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அதுல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப தோசை மாவு எடுத்து வெளியிலிருந்து உள்ள வர மாதிரி நல்லா ஊத்திக்கோங்க. உள்ள நடுவுல கேப் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் தோசையை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இது வெந்துருச்சு, நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். மெதுவா எடுங்க, ரொம்ப சன்னமா இருக்கு தோசை. இந்த பக்கமும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பக்கமும் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இது கூட நீங்க கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.